ராத்திரில எங்க போறீங்க? மகாராஜா நகர்வலம் போகிறார். மகாராஜா வேஷம் மனுஷனை என்னமா பாதிச்சு?
ஏயா இன்ஸ்பெக்டர், ஒருத்தன் ஊரையே வெட்டி போட்டு போயிருக்கான், நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷனா நடத்துறீங்க? இல்ல பொறிகடலை வியாபாரம் நடத்துறீங்களா? இன்னைக்கு போலீஸ் வேண்டிய விட்டு பிள்ளை வெட்டிருக்காங்க, நாளைக்கே போலீஸ்கார விட்டு பிள்ளை வெட்ட மாட்டேன்னு என்னையா நிச்சயம்? அதான் நான் கேக்குறேன். ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன்லாம் ஒன்னா கூடி வந்திருக்கிறான், உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்கா உங்க டிஎஸ்பி? போய் கிழின்னு கிழிக்கிறான் பாரு. இது போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல பொறிக்கடலை விக்கிற இடம் நினைச்சீங்களா? ஆளுக்கு ஆளு கத்துறீங்க, என்ன விஷயம்? எங்க 3 பேரோட பிள்ளைங்க, அவரோட தம்பி, மொத்தம் 4 பேரு. ஒருத்தன் கோழி அறுக்கிற மாதிரி அறுத்து போட்டு போயிருக்கான். அறுத்து போட்டுட்டு சும்மா போகல, அட்ரஸையும் எழுதி போட்டுட்டு போயிருக்கான். மகாராஜான்னு ரத்தத்தால எழுதின கொடி பறக்குது. இதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதானே கேக்குறேன். உங்க பிள்ளைகளை கொன்னுட்டானா? அப்படின்னா அவன் நிச்சயமா மகாராஜாவா தான் இருக்க முடியும். வாழ்க மகாராஜா! வாழ்த்துறத பார்த்தா நீயே வாள் எடுத்து கொடுத்துருப்ப போல இருக்க. விலங்கு போட வேண்டியவனுக்கு மாலையே போடுறீங்களா? ஆளையே பிடிச்சு கொடுத்தாலும் உள்ளதெல்ல மாட்டீங்க, பல்லக்கில் உட்கார வச்சு ஊரெல்லாம் வருவீங்க போல இருக்கு. அதானே கேக்குறேன். Shut up! புருஷனை கொன்னு பொண்டாட்டிய கெடுத்து புள்ளைய அனாதையாக்கின உங்க போக்கிரி பசங்களை நான் கைது செய்தப்போ சட்டத்தையும் கோர்ட்டையும் உங்களுக்கு சாதகமாக்கிக்கிட்ட அந்த சண்டாளத்தனத்தை நான் மறக்கல. பாபு, இந்த 4 பேரையும் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். இவங்க 4 பேர் தான் எங்க அம்மாவை கொல்லுவாங்க, எங்க அப்பாவை கொல்லுவாங்க. ஆமா, இவங்கதான். That's all, Your Honor. சின்ன பையன் நம்ம கேஸ சின்ன பின்னப்படுத்திடுவோம் போல இருக்குதே. நம்ம வக்கீலே கவுந்துட்டாரா? எப்படி நிமித்துறன்னு கொஞ்சம் கவனி. எதை நிமித்த போறீங்க? நிமித்திரன்னு எந்திரிச்சு போறாரு. யுவர் ஆனர், குழந்தை பொய் சொல்லாதுங்கிற சர்க்கார் தரப்பு வக்கீல் வாதத்தை நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்துல குழந்தை சொல்றது எல்லாமே உண்மையா இருக்க முடியாதுன்னு நிரூபிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரும்படியா கேட்டுக்கிறேன். எஸ், ப்ரோசீட். பாபு, இப்ப 5ஆவதா வந்து ஒருத்தர் நிக்கிறாரே, அவரை சரியா பாரு. பாபு, உங்க அப்பாவை கொன்னது, உங்க அம்மாவை கெடுத்தது அந்த 4 பேர் மட்டும்தானா? 5ஆவதா புதுசா வந்து நிக்கிறாரே அவரும் தானா? அவருந்தான். யுவர் ஆனர், இந்த வழக்குல போலீஸ் தரப்புல குற்றம் சாட்டப்பட்டவங்க இந்த 4 பேர் தான். ஆனா ஐ விட்னஸ்னு போலீஸ் தரப்புல விடப்பட்ட இந்த பையன் 5ஆவதா ஒரு ஆளை காட்டினாலும் அவரும் தாங்குறான். யுவர் ஆனர், 1000 குற்றவாளிகள் தப்பலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இந்த 5 பேர்ல ஒருத்தர் நிரபராதி. இதை மனதில் கொண்டு தங்கள் மேலான தீர்ப்பை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லேர்னட் கவுன்சில் ஃபார் டிஃபென்ஸ் அவர்கள் வாதத்தை ஏற்றுக்கொள்கிறோம். பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அளித்து அவர்களை விடுதலை செய்கிறோம். நீதி வென்றது, நேர்மை வென்றது, தர்மம் வென்றது. அதானே கேக்குறேன். ஐயே, பாபு அழக்கூடாது. உன்னை ஸ்கூல்ல சேர்க்கிறேன். இனிமே உனக்கு எல்லாம் நான் தான். சிங்கராயர் விஷயம்னா சாதாரணமா என்ன? உள்ள மீசக்காரனே ஒதுங்குறான், இல்லாத மீசைய பெருசா முறுக்குனிய எப்படி? பாவம், குடும்ப பொண்ணா இருந்து தலைய தொங்க போட்டா அம்சமா இருக்கும். காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு தலைய தொங்க போட்டா அசிங்கமால இருக்குது.
அன்னைக்கு நீங்க வளைச்சு போட்ட சட்டத்தையும் நீதியையும் இன்னைக்கு நிமிர்த்தி நிறுத்தி இருக்கார் அந்த மகாராஜா. அதனால மறுபடியும் சொல்ற, வாழ்க மகாராஜா. நோ நோ நோ. ஒரு அரசியல்வாதி இப்படி பேசலாம், ஒரு அதிகாரி, அதுவும் போலீஸ் அதிகாரி இப்படி பேசக்கூடாது. மன்னிக்கணும் சார். போலீஸால தடுக்க முடியாத, சட்டத்தால தவிர்க்க முடியாத, கோர்ட்டால தண்டிக்க முடியாத குற்றவாளிகளை ஒரு தனி மனிதன் தண்டிச்சிருக்காருனா அவரை பாராட்டுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான்சென்ஸ். சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டவன் செஞ்சது சரியா தப்பான்னு ஆராய்ச்சி பண்றது போலீஸ்கார வேலை இல்ல. குற்றம் செஞ்சவன் சர்வேஸ்வரனா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது நம்ம கடமை. லக்ஷிதா, எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள அவனை தேடி கண்டுபிடிக்கிற, கைது பண்ற. எஸ் சார். இப்பதான் சார் நீங்க எஸ்பி, அடுத்து டிஐஜி, அதுக்கு அடுத்து ஐஜி. நான் வாங்கி தரேன். தலைவரே, எஸ்பியா இருக்கும் போதே இந்த முறை முறைக்கிறாரு. இவரை டிஐஜி ஐஜின்னு நாம தூக்கி விட்டோம்னா என்ன ஆகும்? அதானே கேக்குறேன். பெரியவங்க பேசுறாங்க, நானே கம்முன்னு கிடக்குறேன். நீ என்ன கேக்குற? அதானே கேக்குறேன். என்னடா மறுபடியும் அதானே? அவன் இவன் தம்பியை வெட்டதை விட இவனை வெட்டி இருக்கணும். அதானே கேக்குறேன். மீனாட்சி, மீனாட்சி, எங்கடி போயிட்ட? இங்கதான் இருக்கியா? ஏண்டி, வரதட்சணை பணம் என்ன ஆச்சு? அதான் அப்பா அறுவடைக்கு தரேன்னு சொன்னாங்களே. எத்தனை அறுவடை அடி பார்த்தாச்சு? உன்னை உயிரோட கொளுத்தினா தாண்டி உங்க அப்பனுக்கு புத்தி வரும். மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. நல்லா கலடா, கல. அதையும் சேர்த்து கலடா. கல. அறிவு கெட்டவன, பாதி கல்லு பாதி அரிசி இருக்கணும்டா. கல, 2 கையாலையும் கலடா. யாரா நீ? போல வெளியே போ, வெளியே போடா. யார் நேரத்துல? யாரா நீங்க?
பாபு, ஏன் மண்ணை போட்டு மிதிச்சிட்டு இருக்க? இது மண்ணல, எங்க அம்மாவுக்கு அடுத்த மிருகங்க, எங்க அப்பாவுக்கு அந்த பாவிங்க. இவங்களை நான் கொல்லாம விட மாட்டேன். இவங்கள நீ கொல்ல வேண்டியதில்ல. நீங்க தான் கோர்ட்ல தண்டனை வாங்கிட்டாரன்னு சொன்னீங்க, அவங்க தப்பிச்சிட்டாங்களே. மனுஷங்க கோர்ட்ல இருந்து தப்பலாம், ஆனா ஆண்டவன் கோர்ட்ல இருந்து தப்பவே முடியாதுப்பா. உங்க அப்பா அம்மாவை கொண்ட அந்த 4 பேருக்கும் ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டாரு. ஆண்டவனா? ஆமா, ஒரு காலத்துல நம்ம நாட்டு ஆண்டவன் மகாராஜா. அந்த மகாராஜாவே தாம் வாளால அந்த 4 பேரையும் வெட்டி கொன்னுட்டாரு. மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா பாபு, வாழ்க. ஏய், உனக்கு மகாராஜாவை தெரியுமா? ஓ தெரியுமே. தெரியுமா? எங்க இருக்காரு? மகாராஜா அரண்மனையில் இருப்பாரு, குள்மண்டலத்தில் இருப்பாரு. குடிமக்களுக்கு என்ன குறைந்தாலும் துரித்து பாரு அப்படின்னு எங்க டீச்சர் சொன்னாங்க. ஐயா, இது கூட உங்களுக்கு தெரியாது? எனக்கும் தெரியும், சும்மா உனக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். மகாராஜா வாழ்க சொல்லு. மகாராஜா வாழ்க.